Hi friends, welcome to Software and Web Technology. Previous video la pathinga appadina C language la operator concept la நம்ம என்னென்ன டைப்புக்கு சொல்லி பார்த்துட்டோம். And then இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம் சரிங்களா. And then நீங்க இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வாங்க சரிங்களா. And then இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் arithmetic operator பத்தி பார்க்கலாம் சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா நம்ம arithmetic operator பத்தி பார்க்கலாம். So arithmetic operatorல first பாத்தீங்க அப்படினா addition, next subtraction, and then third பாத்தீங்க அப்படினா multiplication, and then fourth பாத்தீங்க அப்படினா division, and then finally பாத்தீங்க அப்படினா modulo division சரிங்களா. So இப்போ இந்த operator பத்தி நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம் சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ணலாம்னா header file நம்ம import பண்ணிக்கலாம். So இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படினா first வந்து as include stdio.h சொல்லிட்டு ஒரு header file import பண்ணிக்கிறேன். And then next பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு main function நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா void main சொல்லிட்டு ஒரு main function கிரியேட் பண்ணிக்கிறேன். And then இந்த main functionல பாத்தீங்க அப்படினா நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா இன்டிஜர் டைப்ல a, b, c ன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். And then next பாத்தீங்க அப்படினா நம்ம ரெண்டு வேல்யூ கெட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு printf function யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த printf functionல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கிறேன். சோ பாத்தீங்க அப்படினா enter the ஃபர்ஸ்ட் வேல்யூ டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ டைப் பண்ணிக்கோங்க. And then next பாத்தீங்க அப்படினா இந்த வேல்யூ நம்ம கெட் பண்ணனும். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா scanf function யூஸ் பண்ணிக்கிறேன். So scanf இல்ல பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இத நாம என்ன பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் வந்து ஒரு % போட்டுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வேல்யூ தான் கெட் பண்ண போறோம். சோ அதனால ஒரு % போட்டுருக்கேன். And then கமா அந்த வேல்யூ பாத்தீங்க அப்படினா நமக்கு ஏங்கற வேரியபிள் ஸ்டோர் ஆகணும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஆம்பர்சண்ட் சிம்பிள் போட்டுவாங்க. And then a போட்டுவாங்க சரிங்களா. சோ இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் பண்ற வேல்யூ வந்து அந்த ஏங்கற வேரியபிள் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. And then next பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கு போல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க செகண்ட் வேல்யூ டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்ஆஃப்ல அட்ரஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் பி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து ஏங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்டர் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சி ஈக்குவல் a + b போட்டுவாங்க. நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரெண்டு வேல்யூம் ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து சியில் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு printf ஃபங்க்ஷன் போட்டுவாங்க. இந்த printf ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஷன் போட்டுவாங்க. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அடிஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ADDITION அடிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒரு % போட்டிருக்கேன். அண்ட் தென் கமா அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிற வேரியபிள் இருக்குது. ஜஸ்ட் வந்து சி டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு printf ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த printf ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் செஷன் போட்டுவாங்க சரிங்களா. ஸோ 1 2 சொல்லிட்டு நீங்கள் டபுள் செஷன் போட்டுவாங்க. இன்னொரு செஷன் போட்டு இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்களா. ஏன்னா நீங்கள் டபுள் செஷன் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் அந்த ஃபைல் வந்து நீட்டாக அவுட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க சரிங்களா. பில்டில் போயிட்டு பில்டுன்னு கூட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த கமாண்ட் பேன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. இந்த கமாண்ட் பேனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்டர் த ஃபஸ்ட் வேல்யூ கேட்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 10 கொடுக்குறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து என்டர் த செகண்ட் வேல்யூ கேட்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 20 கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ 20 என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டை பாருங்க நமக்கு அடிஷன் 30 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிறது சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ராக்ஷன் ஆப்பரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோடிங் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த printf கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அந்த செகண்ட் வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இல்லை எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சி ஈக்குவல் a + b இருக்கும் பார்த்தீங்களா. ஜஸ்ட் வந்து ப்ளஸ் பதிலாக நீங்கள் மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த printfல பாருங்க நம்மளுக்கு அடிஷன் சொல்லி டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன பண்ணலாம் அடிஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ SUBTRACTION சப்ட்ராக்ஷன். அது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் ஆகி சியில் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் சியோட வேல்யூ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த சப்ட்ராக்ஷனில் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த கோடிங் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை என்ன பண்ணால் ஜஸ்ட் இந்த கோடிங் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி ஈக்குவல் a + b பதிலாக ஜஸ்ட் வந்து சி ஈக்குவல் a × b போட்டிருக்கேன். ஸோ a × b போட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு சியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பார்த்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அடிஷன் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ MULTIPLICATION மல்டிப்ளிகேஷன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இந்த கோடிங் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து சி ஈக்குவல் a + பதிலாக டிவைட் சிம்பிள் போட்டுவாங்க. ஸோ டிவிஷன் சிம்பிள் போட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் டிவைட் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சியில் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் printfல பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு டிவிஷன் டைப் பண்ணி வச்சிங்களா. ஸோ DIVISION டிவிஷன்.
அண்ட் தென் நமக்கு என்ன ஆகும்னா டிவைட் ஆகி நமக்கு சியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டிவிஷனில் நமக்கு சியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மாடுலோ டிவிஷன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கோடிங் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பியில் ஜஸ்ட் வந்து ஏ மாடுலோ போட்டுவாங்க. மாடுலோன்னு என்னன்னா ரிமைண்டர் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ டிவைட் பை ஏ மாடுலோ பி போட்டிருக்கேன். நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ரிமைண்டர் வேல்யூ நமக்கு என்ன ஆகுனா சியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிஷன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாடுலோ டிவிஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எம்போ DULO மாடுலோ டிவிஷன் சரிங்களா. DIVISION டிவிஷன் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலோ டிவிஷனில் அந்த சியோட வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் இப்போ என்ன பண்ணலாம் ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க சரிங்களா. அதில் போயிட்டு பில்ட் அண்ட் கூட நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த கமாண்ட் பேன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்துட்டு என்டர் ஃபஸ்ட் வேல்யூ கேட்கும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 10 சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுக்கும் சரிங்களா. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிஷன் 30 பிரிண்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட் வந்து 10 வேல்யூ கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேல்யூ வந்து 5 கொடுக்குறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷனில் 5 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வந்து 100 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் 10 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 டைப் பண்ணிட்டேன். அது நம்மளுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 10 வந்து 5 டிவைட் ஆகி நம்மளுக்கு வந்து டிவிஷன் வந்து 2 பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாடுலோ டிவிஷன் சரிங்களா. மாடுலோன்னு என்னன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ ஃபைன் பண்ணுற இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து 10 டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பண்ணால் 5 டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். நமக்கு ரிமைண்டர் வேல்யூ பண்ணால் நமக்கு என்ன 0 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலோ டிவிஷன் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.